இப்போ கிழமை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சண்டே. சூரியன் வந்து உதயமானதுக்கு பிறகு தான் சண்டே ஆரம்பிக்குது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி யார் பொறந்திருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி யார் பொறந்திருந்தாலும், அது சனிக்கிழமை தான் வரும். அப்போ சண்டே பொறந்திருக்காங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலைல சூரிய உதயத்திலேருந்து அடுத்த நாள் திங்கட்கிழமை காலைல சூரிய உதயம் வரைக்கும் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கள தான் கணக்கெடுத்துக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சூரியன் தான் ராஜா. இந்த உலகத்துக்கே ராஜா சூரியன். அது நவகிரகங்களுக்கும் ராஜா சூரியன். அப்போ இந்த கிழமையில் பிறந்தவங்க ராஜா ராணி, அதாவது ஆணாக இருந்தால் ராஜா, பெண்ணாக இருந்தால் ராணி, அந்த கெப்பாசிட்டிலாம் இருப்பாங்க. பார்த்தாலே பளிச்சுன்னு தெரிவாங்க. ஒரு 10 பேரில் இருந்தாலும் தனியாக அடையாளம் தெரியக்கூடிய ஒரு நபர். இந்த இடத்துல ராஜா ராணி அப்படின்னா, நான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நாய்ப்படாத பாடு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா நாய்ப்படாத பாடு அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் இருக்குது, நீங்கள் வேறு ராஜா ராணின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குணம் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த கெத்துன்னு சொல்லுவாங்களே, இருந்தாலும் இல்லைனாலும் கெத்தாக இருக்கிறது, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாதிரி கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அடிமையாக இருக்க இவங்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் சுய தொழில் பண்ணக்கூடிய ஆர்வம் தான் இவங்கள்ட்ட அதிகம். ஏன்னா ராஜாவில் மற்றவங்கள்ட்ட அடிமை வேலை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி வந்து யார்ட்டாச்சும் ஒருத்தருக்கு வேலை பார்க்குறாங்கன்னா, அந்த இடத்துல இவங்களை ராஜாவை போல் நடத்துறது, இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க. இல்லாட்டி அந்த இடத்த அப்படி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசில் ஓடிட்டுருக்கும்.